This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymoto e-shopping இதனோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இது. மீனை வந்து நம்ம வாங்கிடுவோம், அவங்களே கட் பண்ணி அது மேலே இருக்கிற செதிலெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அப்படியே வந்து குழம்பு வைக்க முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், வீட்டில் நம்ம கொஞ்சம் நம்ம தேய்ச்சி எடுத்தால் தான் அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பாக இருக்குதுங்களா பாசை, அது இருந்தால் போகும். கொஞ்சம் ஒரு சில வந்து 1-2 செதிலெல்லாம் அதில் இருக்கும். அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து பக்கத்தில் கருங்கல் மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி அதுவும் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிற அந்த கத்தி வச்சே கூட நம்ம மேலே லைட்டாக அந்த மாதிரி கீறினோம்னா, சுரண்டி எடுத்தோம்னா அதில் இருக்கிற பாசை செதில் எல்லாமே வந்துடும். கல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக அது மேலே வந்து தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப அதிகமாக தேய்ச்சிட்டோம்னா அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே போயிடுங்க. நம்மலாம் வந்து சின்ன வயசுலலாம் பார்த்தோம்னா கல் மேலே சாம்பல் போட்டு தான் வந்து எல்லாமே தேய்ச்சி எடுப்போம், கல்லுப்பு போட்டு. இப்போ நமக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்களா? அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு செய்வோம். அதுவும் கத்தி இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மண் சட்டியில் போட்டு நல்லா வந்து உப்பு போட்டு தேய்ச்சோம்னாலே அதில் இருக்கிற பாசை எல்லாமே போயிடும். எல்லாமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, இப்போ வந்து நான் உப்பு போட்டுட்டு அது கூட மஞ்சத்தூளும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லெமனை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணுங்க. ஒரு 1/4 மணி நேரமாவது நீங்கள் வைங்களேன். அது உள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல்லெல்லாம், கவுச்சி ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது எல்லாமே போயிடும். ரொம்ப சுத்தமாக நல்லா நீட்டாக ஆகிடும். மீன் பார்க்குறதுக்கு அவ்வளோ பளபளன்னு ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சமைக்கலாம், இல்லைன்னா பொரிக்கலாம், எது வேணால் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் எல்லாமே புழிஞ்சிட்டேன். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மீன் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி குலுக்கிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா சுத்தமான மீன் கிடச்சிரும். ஆனால் வந்து 1 வாட்டி 2 வாட்டியெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. நல்லா ஒரு 5-6 டைமாவது நல்லா வந்து அலசி எடுக்கணும். அப்போ தான் வந்து சுத்தமாக நம்ம எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் வந்து நல்ல மீனாக வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சமைக்கலாம். ஆனால் மீனை பொறுத்த வரைக்காலங்க, நம்ம வந்து இன்றைக்கே செஞ்சுட்டு சாப்பிட்றத விட சூடாக செஞ்சு வச்சுட்டு மறுநாள் நம்ம நைட்டு சமைச்சிட்டு காலையில் சாப்பிடும்போது நல்லா ஊறி கம கமன்னு சூப்பராக இருக்குங்க. இல்லாட்டி காலையில் சமைச்சி நைட்டுக்கு சாப்பிட்ணும். நானும் அப்படி தாங்க, நைட்டு சமைச்சி வச்சுட்டு மறுநாள் வந்து சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். ஜிலேபி மீனுனாலே ஒரு தனி டேஸ்ட்டுங்க. எவ்வளோ மீன் இருக்கலாம், ஆனால் அந்த ஜிலேபி மீனுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து மீன் குழம்பெல்லாம் எப்படின்னு நான் ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அதனோட லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டோட வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.